சீடர்களைத்தான் குருநாதர்கள் சோதிப்பார்கள். ஆனால் தன்னுடைய குருநாதர் எப்படிப்பட்டவர் என்பதை அணு அணுவாக சோதித்தறிந்து கொண்டவர் யார் என்று கேட்டால் நரேந்திரர் என்ற விவேகானந்தர் தான். தான் வாழ்நாளில் காசை கையில் தொட்டதே இல்லையா யார் பரமஹம்சர். ஒரு நாள் இதை நம்பாத நரேந்திரர் அவர் படுத்திருந்த கட்டில் ஒரு ரூபா நாணயத்தை வைக்கிறார். வெளியில் போயிட்டு வந்த பரமஹம்சர் அந்த கட்டில் உட்கார்ந்தவர் ஒரு துள்ளி கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி கீழே விழுகிறார். உடம்பெல்லாம் பதறுது. எல்லோரும் ஓடி வந்து லைட்டோடு பார்க்குறாங்க, ஏதாவது பாம்போ ஏதாவது இருக்குமான்னு. உதறி பார்த்தா ஒரு நாணயம் இருந்திருக்கு. பணத்தை கையில் தொட்டா இவ்வளவு அதிர்ச்சி ஏற்படுங்கிறத அன்றைக்கு தான் நேரில் உணர்றார். சரி, நீ என்ன செய், ஞானத்தை பெற வேண்டுமென்றால் இந்த நாடு முழுவதும் சென்று வா அப்படின்னாராம். இப்போ தான் விவேகானந்தருடைய அந்த பயணம், நரேந்திரருடைய பயணம் ஆரம்பமாகுது. அவர் பயணப்படுகிற போது நடந்து, அதே போல் ரயிலில் யாராவது டிக்கெட் வாங்கி கொடுத்தா எங்கெங்கே போகிறாரோ அங்கே போவார். அவர் இப்போ போன அந்த சம்பவங்களை மட்டும் பார்த்தோம்னா அதை தனியாக ஒரு தொகுதியை எடுக்கலாம். எப்படி ஒரு முறை ஆழ்வார்ங்கிற சமஸ்கிருதத்துக்கு போகிறார். வெளியில் நின்று கோயில் வாசல் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த நாட்டு ராஜா குதிரையில் வந்தான், பரிவாரங்கள் வந்தது. இவர் விவேகானந்தரை பார்த்துட்டு, துறவி, இவ்வளவு ஆகிருதியான உடம்பை வைத்து கொண்டு உழைத்து சாப்பிட்டால் என்ன, எதற்கு பிச்சை எடுத்து பிழைக்கிறாய் அப்படின்னார். உடனே விவேகானந்தர் சொன்னார், நான் யாரிடத்திலும் எதுவும் கையேந்தி கேட்பதில்லை. சரி, என்னை நீங்கள் சொல்லுகிறீர்களே, நாட்டை காக்க வேண்டிய நீங்கள் சூதாடலாமா வேட்டையாடலாமா என்று கேட்குறார். மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணான், குதிரையை விட்டு இறங்கி, துறவி, உள்ளே இருக்கிற கல்லை வணங்கி கொண்டிருக்கிறாயே, கல்லுக்குள் கடவுள் உண்டா? இதற்கு ஒன்றும் பதில் சொல்லலை. சொல், கல்லுக்குள் கடவுள் உண்டா? நாளை மாலை உங்கள் அரண்மனையில் வந்து சொல்லலாமா? விவேகானந்தர் கேட்டார். மறுநாள், சரி சொல்லு, ஓடி போயிட மாட்டேயே. மாட்டேன். மறுநாள் வந்தார். மறுநாள் வந்த உடனே எல்லோரும் உட்காந்துருக்காங்க, சபை. நரேந்திரர் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தார், அப்படியே சுற்றி பார்த்தார். பார்த்துட்டு, மந்திரி எந்திரி, இந்த படம் யார் படம்? ராஜாவுடைய தாத்தா படம். அந்த படம் ராஜாவுடைய அப்பா படம். இந்த படம் இது ராஜாவுடைய படம். அதை கையில் எடுங்க. மந்திரி கையில் எடுத்தார். இதை கீழே போட்டு காலில் போட்டு மிதிச்சு காரி துப்புங்க அப்படின்னார். மந்திரி நடுங்கிட்டார். சரி, பயப்படுகிறாய், நோண்டா, நான் காலில் போட்டு மிதித்து காரி துப்புறேன். அதுக்குள்ளே மன்னன் கோவப்பட்டு, துறவி, உனக்கு என்ன பைத்தியமா? எதற்காக என் படத்தை காலில் போட்டு மிதிக்கிறாய்? மிதித்தால் என்னன்னு கேட்டார். அது என்னை மிதிப்பதைப் போல. சரி, நான் மிதிக்காமல் துதித்தால், வணங்கினால் அது என்னை வணங்குவது போல. ராஜன், சாதாரண காகிதத்தை, அதன் மீது வரையப்பட்ட ஓவியத்தை, மேலே போடப்பட்ட கண்ணாடியை, மரச்சட்டத்தை நான் மிதித்தால் அந்த மிதி உன்மீது விழுவதாக நீ நினைத்தால், இந்த காகிதத்தை, கண்ணாடியை, சட்டத்தை நான் வணங்கினால் அந்த வணக்கம் முன்னே சேர்வதாக நீ நினைத்தால், அற்ப காகிதத்திலும் கண்ணாடியிலும் மரச்சட்டத்திலும் நீ இருப்பதாக நீ நினைத்தால், அந்த கல்லுக்குள் கடவுள் இருப்பதாக நாங்கள் ஏன் கருதக்கூடாது? நாங்கள் கடவுளாக கருதுகிற எந்த பொருளையும் மண்ணே, பொன்னே, கல்லே, தங்கமே என்றெல்லாம் நாங்கள் வணங்குவதில்லை, கடவுளை என்று தான் வணங்குகிறோம். சொன்ன உடனே இந்த சபையை எந்திரிச்சு ஆச்சரியப்பட்டு போச்சான். அதே போல் அவருடைய அந்த பயண நாட்களை நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இன்னொரு சம்பவம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க சொல்கிறோமே, அவர் ஒரு நாள் ரயிலில் போய்கொண்டிருந்தார். பிற்பகல் நேரம், கடுமையான வெயில். இவருக்கு எதிரே ஒரு தனவந்தர் பல்வகையான உணவுகளோடு உட்கார்ந்து, உணவுப் பொருளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இவர் கேலி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் 3 மணி நேரம் பசியாட்டு இருக்கிறார். அந்த பணக்காரன் 3 மணி நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. என்ன தெரியுமா? ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.